அவ்வளவுதான். ரம்ஜான் வந்துச்சா ஏதோ உலகத்திலேயே பிரியாணியே பார்க்காத மாதிரி பிரியாணியே துண்ணாத மாதிரி நான் சாப்பிட்டுருப்பானுங்க. பிரியாணியில எவ்வளவு வெரைட்டி. இந்த கம்நாட்டிங்க வருவானுங்க பாரு ரம்ஜானுக்கு நோண்டிக்கினே இருப்பானுங்க நம்மளே பிரியாணி. நல்லா டேஸ்டா செய்றீங்களாப்பா. என்னால அவாய்ட் பண்ண முடியல. பிரியாணி 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 வருஷத்துல எவ்வளவு கஷ்டம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. ஒரு கால் பண்ண மாட்டானுங்க. ஆனா ரம்ஜான் வந்தா மட்டும் போதும் அடிப்பானுங்க பாரு காலு. அறிகிட்டவனே பரதேசி போல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்ட பேசாரா குறுக்க பேசாரா? அவங்க லவ்வரி அவங்க கூட போயிச்சுனா கூட இவ்வளவு சந்தேகத்துல அடிப்பானுங்க காலு. நம்மளுக்கு அடிப்பானுங்க பிரியாணி கலாய்ச்ச சந்தேகத்துல. நைட்ல தூக்கத்தை கூட விட்டு தூக்கத்துக்கு வந்துருவானுங்கப்பா. மமே பிரியாணி மமே அட்வான்ஸ் புக்கிங் வேற ஏதோ தளபதி படம் மாதிரி. ஒரு வாரம் முன்னாடி சொல்லிட்டேன் பிரியாணி வந்துடணும் பிரியாணி வந்துடணும் தயிர் பச்சோட வந்துடணும் ஆட்டோ ஒண்ணு ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டு நம்மள டேக் பண்ணி விட்டு என் பேரு உள்ளா நான் பாட போறேன் நல்லா தப்பு எதுவும் செஞ்சிருந்தா மன்னிச்சிரி அல்ல அப்படின்னு. நீ பாட்ட போட்டாலும் சரி இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி 5 பைசா கிடையாது. மொய்தீனே இர்பானே முகமது காதரே சபீரே மன்சூரே ஜாவிதே அலி போடு பிரியாணி அல்லின்னு வானுங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? நல்லா விட என் டொமோட்டோ பாத்திமா சகானா ஃபரானா எவனா வரானான்னு பாரு விட்டாண்ட தூக்கிட்டு பிரியாணிக்கு நோம்பு வச்சுனுக்கும் போதோ இவனுங்க பண்ணுவானுங்க பாரு ஒரு வீம்பு. எப்பா சாப்பிடுறா மச்சான் கலாய்க்கிறியா? எப்படி சாப்பிட முடியும்? நட்டுலதான் நம்மள வீட்டுக்கு போக விட மாட்டானுங்க மசூதி விட மாட்டானுங்க. என்னன்னா பண்ணுவானுங்க மக்களே இவனுங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவானுங்க இந்த மூக்கு சளி முஞ்சனுங்க. இனம் என்ன பிரிந்தது போதும் மதம் என்ன பிரிந்தது போதும் நட்பு என்றும் தீர்வாகும். இவனுங்க ரம்ஜான் அன்னைக்கு லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு எங்கேயோ சரக்கு வச்சுக்கின்னு அட்டி விட்டுக்குன்னு நம்மளுக்கு போன் பண்ணி பிரியாணி கொடு பிரியாணி கொடுன்னு கேட்டா என்னத்துக்கு இவங்க தரலாமா இவங்களுக்கு? இன்ஷா அல்லாஹ் எப்ப தர கூடாது இவங்க. நான் எப்ப அவன்கிட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். அதையும் மீறி நம்ம ஒரு பாசத்துல நம்ம மச்சான்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாணி குத்து ஏதோ குஸ்கா கிஸ்கான்னு குத்தா நான் பீசி இல்ல நான் எலும்பு இல்ல நான் அது இல்ல இது இல்லன்னு நொங்கி நொன்னாட்டா சொல்றது இவனுங்க. பிரியாணில பீஸ் இல்லன்னு பிரச்சனை பண்றீங்களா? பண்ணுவோம் வாங்க. அதுல ஒரு தர்மம் இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.